தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. வணக்கம். பதிவுகள் 2023க்கு உங்களை வரவேற்கிறோம். தங்கம் முதல் தகரம் வரைக்கும் விலை எவ்வளவு என்று தெரிந்து கொள்கிற ஆர்வம் தொழிலதிபர்களுக்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு குக்கிராமத்தில் சின்ன சந்தையில் அமர்ந்து கீரை விற்கும் பாட்டிக்கும் இருக்கிறது. கொரோனாவுக்கு பின் இந்த ஆண்டு வணிகம் கண்டது என்ன, வென்றது என்ன, இப்போது பார்க்கலாம். ரூபாய்க்கு டிவியா என எல்லோரும் வியக்கும் வகையில் மைக்ரோ எல்இடி டிவியை அறிமுகம் செய்துள்ளது சாம்சங் நிறுவனம். இதன் விலை 1,15 லட்சம் ரூபாயாம். 110 அங்குலத்தில் மிகப்பெரிய ஸ்கிரீன் கொண்ட இந்த மைக்ரோ எல்இடி டிவியில் 2,48 லட்சம் எண்ணிக்கையிலான மிகச்சிறிய எல்இடிக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. காட்சிகளை மிகவும் துல்லியமாக காணும் வகையில் 3D தொழில்நுட்பத்துடன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 4G இணைய சேவையுடன் 1000 ரூபாய்க்கும் குறைவான விலையில் மொபைல் போனை அறிமுகப்படுத்தியது ரிலையன்ஸ். ஏற்கனவே உள்ள ஜியோ மொபைல் போனில் இணைய வசதி இல்லாத நிலையில் 4G இணைய சேவையுடன் ஜியோ பாரத் மொபைல் போன் வெறும் 999 ரூபாய்க்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அதிவேக இணைய சேவையை கிராமப்புற மக்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த மொபைல் போன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவன தலைவர் ஆகாஷ் அம்பானி தெரிவித்தார். ஏழை எளிய மக்களும் இணைய வசதி கொண்ட மொபைல் போனை பயன்படுத்த ஒரு நிறுவனம் குறைந்த விலைக்கு மொபைல் போனை அறிமுகப்படுத்திய நிலையில் இதே இடத்தில்தான் 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் உள்ள 2 மடிக்கும் செல்போனை அறிமுகப்படுத்தியது சாம்சங். பெரிய தொடுதிரையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள கேலக்ஸி Z Flip 5 ஸ்மார்ட் போனின் தொடக்க விலை 82,000 ரூபாயாகவும், கேலக்ஸி F Fold 5 ஸ்மார்ட் போனின் விலை 1,47,000 ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விலை உயர்ந்த சொகுசு கார்கள், பைக்குகள் என இந்த ஆண்டில் அறிமுகமான வாகனங்கள் ஒருபுறம் இருக்க, சிறு விவசாயிகள் கூட பயன்பெறும் வகையில் சிறிய ரக டிராக்டர்களை அறிமுகம் செய்தது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனம். ஓஜா 2127 ரக டிராக்டருக்கு 5,64,000 ரூபாய், ஓஜா 3140 ரக டிராக்டருக்கு 7,35,000 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கார்கள் மீது பலருக்கும் மோகம் உண்டு. சந்தையில் எத்தனை பிராண்ட்களில் கார்கள் வந்தாலும் மாருதியின் கார்கள் என்றால் தனி மவுசுதான். அந்த வகையில் மாருதி சுசுகி MPV பிரிவில் அறிமுகம் செய்யப்பட்ட கார் தான் இன்விக்டோ. இந்த காரின் விலை மாடலுக்கு ஏற்ப 24,80,000 ரூபாய் முதல் 28,40,000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டொயோட்டோவில் இன்னோவா ஹைக்ராஸ் கார்களைப் போலவே இந்த புதிய மாருதி கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் உள்ள பிராண்டட் நிறுவனங்களின் கவனம் இந்தியாவில் தான் உள்ளது. காரணம், இளைஞர்கள் அதிகமுள்ள இந்தியாவே தங்களின் விற்பனை இலக்காக வைத்துள்ளனர். அந்த வகையில் இந்தியாவில் ஹார்லி டேவிட்சனின் X440 ரக இருசக்கர வாகனம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனத்துடன் இணைந்து ஹார்லி டேவிட்சன் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த இருசக்கர வாகனத்திற்கு குறைந்தபட்ச விலை 2,29,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உயர் ரக இருசக்கர வாகன தயாரிப்பில் முன்னணி வகிக்கும் BMW நிறுவனம் தனது அடுத்த சூப்பர் மாடல் பைக்கை இந்த ஆண்டு அறிமுகம் செய்தது. M1000RR என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் பெட்ரோலில் இயங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 999 சிசி கொண்ட உள்பக்க இன்ஜினுடன் தயாராகியுள்ள இந்த வாகனத்தில் சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 5.8 வினாடிகளில் கடக்க முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் ரக பைக்கின் விலை சுமார் 55 லட்சம் ரூபாய். பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்கும் நிலையில் எலக்ட்ரிக் வாகனங்கள் பக்கம் திரும்பியிருக்கிறார்கள் இந்திய மக்கள். அதை உறுதிப்படுத்தும் விதமாக சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நடப்பாண்டின் அக்டோபர் மாதம் வரையிலான 12 மாதங்களில் 14,60,846 மின்சார வாகனங்கள் விற்பனையாகியிருப்பதாக மத்திய அரசின் வாகன் இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது.
இந்திய பொருளாதாரத்தின் அதிவேக வளர்ச்சி குறித்து சர்வதேச தர ஆய்வு நிறுவனங்கள் அவ்வப்போது கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 6.3 விழுக்காடாக இருக்கும் என உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் ஆகியவை கணித்துள்ளன. அதேபோல் 6.4 விழுக்காடாக இருக்கும் என S&Pயும் 7% இருக்கும் என ரிசர்வ் வங்கியும் கணித்துள்ளன. சர்வதேச அளவில் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. சர்வதேச அளவில் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. அடுத்த இடத்தில் சீனாவும், 3வது இடத்தில் ஜெர்மனியும், 4வது இடத்தில் ஜப்பானும் உள்ளன. 3730 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புடன் இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு என்ற இடத்தில் இருப்பதாக ஃபோர்ப்ஸ் தெரிவித்துள்ளது. பிரபல ஆப்பிள் நிறுவனம் மும்பை மற்றும் டெல்லியில் இந்த ஆண்டுதான் தனது பிரம்மாண்ட ஷோரூம்களை திறந்தது. சென்ற ஏப்ரல் மாதம் இந்தியா வந்த ஆப்பிள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி டிம் குக் மும்பையில் 22,000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட ஷோரூமை திறந்து வைத்தார். 2 ஷோரூம்களும் திறக்கப்பட்ட ஒரு மாதத்திலேயே சுமார் 50 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகின. சர்வதேச சந்தையில் ஜொலிக்கும் நட்சத்திரமாக இந்தியா திகழ்வதாக டிம் குக் புகழ்ந்தார். தங்கம் விலை இந்த ஆண்டு வரலாறு காணாத விலையேற்றம் கண்டது. 2023ஆம் ஆண்டு தொடக்க நாளில் 1 கிராம் 5,150 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அடுத்ததாக அதிக அளவாக ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு சவரன் 5,720 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மே 5ஆம் தேதி 5,775 ரூபாயாக உச்சம் கண்ட நிலையில் அக்டோபர் 6ஆம் தேதி 1 கிராம் 5,285 ரூபாயாக விலை குறைந்தது. மீண்டும் படிப்படியாக ஏறத் தொடங்கிய தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சமாக டிசம்பர் 4ஆம் தேதி 1 கிராம் 5,975 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆபரண தங்கத்தின் விலை இப்படி இருக்க, மத்திய அரசு வெளியிட்டு வரும் தங்கப்பத்திரங்களின் நிலை என்ன பார்க்கலாம். நடப்பாண்டில் ரிசர்வ் வங்கி 3 முறை தங்கப்பத்திரங்களை வெளியிட்டுள்ளது. கடைசியாக டிசம்பர் 18ஆம் தேதி வெளியிடப்பட்ட தங்கப்பத்திரம் ஒன்றின் விலை 6,199 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இதில் முதலீடு செய்தால் தங்கம் விலையேற்றத்தின் பலனுடன் ஆண்டுக்கு 2.5 விழுக்காடு வட்டியும் வழங்கப்படுகிறது. இது மத்திய அரசின் திட்டம் என்பதால் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. தங்கப்பத்திரங்களில் செய்த முதலீட்டிற்கு என்ன வருவாய் கிடைத்திருக்கிறது தெரிந்து கொள்ளலாமா? 2015-16ஆம் நிதியாண்டில் தங்கப்பத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது 1 கிராமின் விலை 2,684 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. அந்த பத்திரங்கள் முதிர்வின் போது சுமார் 120% வருவாயை கொடுத்தன. அடுத்தடுத்த ஆண்டுகளில் தங்கப்பத்திரங்கள் விற்பனை தொடர்ந்த நிலையில் 2018-19இல் 3,194 ரூபாய்க்கும், 2019-20இல் 4,099 ரூபாய்க்கும், 2020-21இல் 5,049 ரூபாய்க்கும் விற்கப்பட்ட நிலையில் தற்போது 6,199 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் புதிய மைல்கல்லை எட்டியதும் இந்த ஆண்டுதான். ஆண்டு தொடக்கத்தில் 58,699 புள்ளிகளில் இருந்த மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஏப்ரலில் 61,112 புள்ளிகளாக உயர்ந்தது. ஜூலை மாதத்தில் 66,527 புள்ளிகளாக ஏற்றம் கண்ட சென்செக்ஸ் அக்டோபரில் 63,874 புள்ளிகளாக குறைந்தது. டிசம்பரில் இதுவரை இல்லாத அளவாக 71,910 புள்ளிகளை தொட்டு சாதனை படைத்தது. நடப்பாண்டில் சென்செக்ஸ் 16.81% வருவாய் கொடுத்துள்ளது. ஜனவரி மாதத்தில் 17,405 புள்ளிகளாக இருந்த தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி ஏப்ரல் மாதத்தில் 18,089 புள்ளிகளாக உயர்ந்தது. ஜூலையில் 19,991 புள்ளிகளாகவும், செப்டம்பர் மாதத்தில் 20,222 புள்ளிகளாகவும் அதிகரித்த நிலையில் டிசம்பர் மாதத்தில் 21,593 புள்ளிகள் என புதிய உச்சம் கண்டது. 2023ஆம் ஆண்டில் நிப்டி சுமார் 17.75% வருவாய் கொடுத்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றம் காண காரணம் என்ன தெரிந்து கொள்வோமா? முதலில் ரஷ்யா யுக்ரைன் போரால் உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு அமெரிக்கா, ஐரோப்பியா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகள் உட்பட பல ஆண்டுகளில் இல்லாத பணவீக்கம் அதிகரித்தது. அவைகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் பணவீக்கம் சற்றே அதிகரித்து காணப்பட்டது. இது சர்வதேச முதலீட்டாளர்களின் கவனத்தை இந்தியா பக்கம் திருப்பியது என்றே கூறலாம்.
அடுத்ததாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியும் சாதகமாகவே உள்ளதாக சர்வதேச தர ஆய்வு நிறுவனங்கள் கூறியதும் முதலீட்டாளர்களை ஈர்த்தது எனலாம். சர்வதேச முதலீட்டாளர்கள் உற்றுநோக்கும் அளவிற்கு நடப்பாண்டில் நிறுவனங்கள் அதிகளவு பொது பங்கு வெளியீடு வந்தது இந்தியாவில்தான். இந்த ஆண்டில் இதுவரை 170 நிறுவனங்கள் புதிய பங்கு வெளியீட்டில் களமிறங்கியுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நடப்பாண்டில் சுமார் 58,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிறுவனங்கள் பொது பங்கு வெளியீடு மூலம் நிதியை திரட்டியுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சரி, சர்வதேச முதலீட்டாளர்கள் அப்படி எவ்வளவுதான் இந்திய பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்தனர்? ஆண்டு தொடக்கத்தில் அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் சந்தைகளில் இருந்து முதலீடுகளை வெளியே எடுக்கத்தான் செய்தனர். ஆனால் 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முதலீட்டை தொடங்கிய நிலையில் இந்த ஆண்டில் இதுவரையிலான நாள்களில் பங்குகளில் சுமார் 94,000 கோடி ரூபாயை முதலீடு செய்திருக்கின்றனர். விளையாட்டுப் போட்டிகள் முதல் சொத்து மதிப்பு வரை எப்போதுமே முதல் 3 இடங்கள் தான் அதிக கவனம் பெறுகின்றன. அந்த வகையில் ஃபோர்ப்ஸ் பட்டியலில் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி தான் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளார். அவரது சொத்து மதிப்பு 7,82,000 கோடி ரூபாய். 5,99,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் அதானி குழுமத்தின் கௌதம் அதானி 2வது இடத்தில் இருக்கிறார். HCL டெக் நிறுவனத்தின் தலைவர் ஷிவ் நாடார் 2,58,000 கோடி ரூபாய் மதிப்புடன் 3வது இடத்தில் உள்ளார். இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கோலோச்சி வரும் அதானி குழுமத்தை பற்றித்தான் 2023ஆம் ஆண்டில் வணிக உலகில் அதிக பேச்சுகள் எழுந்தன. இதற்கு காரணம் ஹிண்டன்பர்க் உள்ளிட்ட தர ஆய்வு நிறுவனங்கள் அதானி குழுமத்தின் மீது அடுக்கடுக்காக வைத்த குற்றச்சாட்டுகள் தான். இதனால் அதானி குழும பங்குகள் இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவை கண்டன. உலக பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவில் முதல் இடத்திலிருந்து 30வது இடத்திற்கு சென்ற அந்நிறுவன தலைவர் கௌதம் அதானி தற்போது இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பணக்காரராக மீண்டுள்ளதாக ஃபோர்ப்ஸ் தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டில் பரபரப்பாக பேசப்பட்ட செய்திகளில் ஒன்றுதான் HDFC நிறுவனம் HDFC வங்கியுடன் இணைக்கப்பட்டது. இந்த இணைப்பு நடவடிக்கையால் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடன் உலகிலேயே 4வது மிகப்பெரிய கடன் வழங்கும் வங்கியாக HDFC வங்கி உருவாகியுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது என HDFC வங்கி தெரிவித்தது. ரிலையன்ஸிலிருந்து பிரித்து புதிய ரிலையன்ஸ் ஜியோ பைனான்சியல் நிறுவனம் உருவாக்கப்பட்டதும் இந்த ஆண்டுதான். முதலீட்டு நிதி மேலாண்மை துறையில் கால்பதித்துள்ள இந்நிறுவனத்தை மியூச்சுவல் ஃபண்ட் பிரிவில் மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றும் முயற்சியில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி களம் இறங்கியதன் விளைவுதான் சர்வதேச அளவில் முதலீட்டு நிதி மேலாண்மை துறையில் மிகப்பெரிய நிறுவனமாக உள்ள பிளாக் ராக் நிறுவனத்துடன் சமபங்கு முதலீட்டுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது. நிதி நெருக்கடி காரணமாக திவால் நடவடிக்கைகளை மேற்கொண்ட கோ ஃபர்ஸ்ட் விமான சேவை நிறுவனத்தை வாங்க ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் ஆர்வம் காட்டி வருகிறது. 54 விமானங்களுடன் இயங்கி வந்த கோ ஃபர்ஸ்ட் கடந்த மே மாதத்திலிருந்து பறப்பதை நிறுத்திவிட்டது. இந்நிலையில் கோ ஃபர்ஸ்ட் விமான நிறுவனத்தை ஏலத்தில் எடுக்க ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் ஆர்வம் காட்டியுள்ளது. இந்த தகவல் வெளியானதை அடுத்து பங்குச்சந்தைகளில் ஸ்பைஸ் ஜெட் நிறுவன பங்குகள் ஓராண்டில் இல்லாத உச்சம் கண்டது. சமூக வலைதளங்களில் எதையாவது பதிவிட்டு ட்ரெண்டிங்கிலேயே இருக்கிறவர் தான் எலான் மஸ்க். பல சர்ச்சைகளுக்கு பிறகு ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கினார் எலான் மஸ்க். அத்தோடு ட்விட்டரின் பெயரை எக்ஸ் என பெயர் மாற்றம் செய்தார். ட்விட்டருக்கு போட்டியாக த்ரெட்ஸ் என்ற பெயரில் புதிய சமூக ஊடகத்தை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியதும் இந்த ஆண்டுதான். ஒவ்வொரு குடும்பத்திலும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயுவிற்கு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்க வேண்டியிருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இந்த ஆண்டு ஏற்றத்தில் இருந்தது இல்லத்தரசிகளிடம் சற்று அதிருப்தியை ஏற்படுத்தியது என்றே கூறலாம். ஆண்டு தொடக்க மாதமான ஜனவரியில் 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 1068 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்டது. மார்ச் மாதத்தில் 1118 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆகஸ்டில் 918 ரூபாய் 50 காசுகளாக விலை குறைந்தது. அது முதல் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரில் மாற்றமில்லாமல் காணப்படுகிறது. 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டர் விலை 2023ஆம் ஆண்டில் எப்படி இருந்தது என பார்க்கலாம். 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஜனவரி மாதத்தில் 1917 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மார்ச் மாதத்தில் 2268 ரூபாயாக ஏற்றம் கண்ட நிலையில் ஜூன் மாதத்தில் 1937 ரூபாய்க்கும்,
அக்டோபரில் 1898 ரூபாய்க்கும் விற்கப்பட்ட நிலையில் டிசம்பரில் 1968 ரூபாய் 50 காசிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் டெபாசிட் இல்லாத 75 லட்சம் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 12 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தலா 200 ரூபாய் மானியத்துடன் வழங்கப்படுகின்றன. 2016ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் கடந்த செப்டம்பர் வரை 9,60,00,000 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை எப்படி இருந்தது? ஜனவரி மாதம் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $77 வர்த்தகமானது. ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமாக ஏப்ரலில் $87.49 உயர்ந்த நிலையில் ஜூனில் $72.15 குறைந்தது. இஸ்ரேல் காசா இடையே போர் காரணமாக ஆண்டின் அதிகளவாக செப்டம்பரில் $97.69 அதிகரித்த பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை தற்போது $79 வர்த்தகமாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்தே இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்களே, இந்த ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை எப்படி இருந்தது? சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்க்கும் டீசல் 94.24 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சென்னையில் 585 நாள்களாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை. பங்குச் சந்தைகளும் தங்கத்தின் விலையும் இந்த ஆண்டு வரலாறு காணாத ஏற்றம் கண்ட நிலையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இதுவரை இல்லாத வீழ்ச்சியை சந்தித்தது. டிசம்பர் 5ஆம் தேதி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 83 ரூபாய் 41 காசுகளாக சரிந்தது. இதற்கு அமெரிக்க கடன் பத்திரங்கள் வலுவாக இருப்பது, கச்சா எண்ணெய் விலை குறைந்தது உள்ளிட்டவை காரணமாக கூறப்பட்டன. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு 20 மாதங்களில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு அதிகரித்தது. அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு 615.97 பில்லியனாக உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அந்நிய செலாவணி என்பது வெளிநாட்டு நாணயங்களை ரிசர்வ் வங்கி கையிருப்பில் வைத்திருப்பது. இறக்குமதி செய்யும் பொருட்களுக்காகவும் உலக சந்தையில் நாட்டின் மதிப்பு அதிகரிக்கவும் அந்நிய செலாவணி கையிருப்பு உதவுகிறது. விலைவாசி உயர்வை குறிக்கும் சில்லறை பணவீக்கம் ஆண்டு தொடக்க மாதமான ஜனவரியில் 6.52% இருந்தது. ஏப்ரலில் 4.7% குறைந்த நிலையில் ஜூலையில் ஆண்டின் அதிக அளவாக 7.44% உயர்ந்தது. அடுத்தடுத்த மாதங்களில் குறைந்து வந்த சில்லறை பணவீக்க விகிதம் அக்டோபரில் 4.87%, நவம்பரில் 5.55% உள்ளது. மற்ற வளர்ந்த நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் சில்லறை பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறுகிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி எடுக்கும் முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்று கடன்களுக்கான வட்டி விகிதத்தை அவ்வப்போது மாற்றி அமைப்பது. அந்த வகையில் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 6.5% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் கொரோனா தொடங்கி பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 4.4%, அடுத்து வந்த மே மாதத்தில் 4% குறைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அதே வட்டி விகிதம் நீடித்த நிலையில் சர்வதேச போர் பதற்றங்களால் ஏற்பட்ட பணவீக்க உயர்வை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ரிசர்வ் வங்கிக்கு ஏற்பட்டது. 2022ஆம் ஆண்டில் தொடங்கி சிறிது சிறிதாக ஏற்றப்பட்ட கடன்களுக்கான வட்டி விகிதம் சென்ற டிசம்பரில் 6.25% இருந்த நிலையில் தற்போது 6.5% உள்ளது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய அரிசி, கோதுமை, சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு இந்த ஆண்டு தடை விதித்தது. பாஸ்மதி அல்லாத பச்சரிசி ஏற்றுமதிக்கு 40% வரி விதிக்கப்பட்டது. புழுங்கல் அரிசி ஏற்றுமதிக்கு 20% வரி விதிக்கப்பட்டதோடு நொய்யரிசி ஏற்றுமதிக்கும் மத்திய அரசு தடை போட்டது. இந்தியா விதித்த கட்டுப்பாட்டால் வெளிநாடுகளில் அரிசியின் விலை 12 ஆண்டுகளில் இல்லாத விலையேற்றம் கண்டது. இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி கடந்த ஆண்டில் இருந்த அளவான 4,39,000 கோடி ரூபாயை எட்ட வாய்ப்புள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய அரிசி, கோதுமை, சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் ஏற்றுமதி சுமார் 41,000 கோடி ரூபாய் அளவிற்கு பாதிக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
2023-24 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் ஆண்டு வருமானம் 7 லட்சம் வரை இருந்ததால் வரி கிடையாது என அறிவிக்கப்பட்டது. வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கூடுதலாக வருமானம் பெறுபவர்களுக்கான வரி வீதங்கள் எவ்வளவு என்பதும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. ஆண்டுக்கு 7,10,000 ரூபாய் வருமானம் ஈட்டுவோர் வரி விலக்குகளுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருந்தால் 26,000 ரூபாய் வரி செலுத்த வேண்டியிருக்கும். 2022-23 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்தவர்களில் கூடுதல் வரி பிடித்தம் செய்தவர்களுக்கு செப்டம்பர் வரை 2,45 லட்சம் ரூபாயை திரும்ப செலுத்தியுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. 6,98 லட்சம் பேர் 2022-23 நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கலை செய்துள்ளதாக தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, படிவங்களை சரிபார்க்கும் நேரம் சராசரியாக 10 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் இதுவரையிலான நாட்களில் நேரடி வரி வசூல் 20.7 விழுக்காடு அதிகரித்துள்ளது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. டிசம்பர் 17ஆம் தேதி வரை 13,70,388 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலாகியுள்ளது. இதுவே முந்தைய நிதியாண்டின் இதே காலங்களில் 11,35,754 கோடி ரூபாய் மட்டுமே நேரடி வரி வசூலாகியிருந்தது. 2023-24 நிதியாண்டுக்கான புதிய வருமான வரி தாக்கல் படிவங்களை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. தனி நபர்களுக்கான ITR 1 மற்றும் தொழில்நுட்பம் மூலம் வருவாய் ஈட்டுபவர்களுக்கான படிவம் 4 ஆகியவற்றின் புதிய படிவங்கள் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற முறை பிப்ரவரி மாதம் புதிய படிவங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த முறை வழக்கத்தை விட முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது. 2022-23 நிதியாண்டுக்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி 8.15% உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் உறுப்பினர்களாக உள்ள 7 கோடிக்கு அதிகமான சந்தாதாரர்கள் இந்த பலனை பெறுவர். இதற்கு முந்தைய நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் உள்ள தொகைக்கு 8.10% வட்டி வழங்கப்பட்டது. நடப்பு 2023-24 நிதியாண்டில் GST வசூல் 11.9 விழுக்காடு அதிகரித்துள்ளது. நிதியாண்டின் தொடக்கமான ஏப்ரல் முதல் மாதத்திற்கு சராசரியாக 1,66,000 கோடி ரூபாய் என நவம்பர் மாதம் வரை 13,32,440 கோடி ரூபாய் GST வசூலாகியுள்ளது. இதுவே கடந்த 2022-23 நிதியாண்டின் இதே காலங்களில் GST வசூல் 11,90,920 கோடி ரூபாயாக இருந்தது. கிரிப்டோ கரன்சிகள் உலகம் முழுவதும் வர்த்தகமாகும் நிலையில் இந்தியாவில் டிஜிட்டல் கரன்சியை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியது இந்த ஆண்டுதான். CBDC எனப்படும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சியின் மாதிரி வர்த்தகம் இந்த ஆண்டு அக்டோபரில் தான் தொடங்கப்பட்டது. டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கவனமாக கையாள வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் தமிழ்நாட்டில் வங்கி அளவிலேயே நிகழ்ந்த குளறுபடிகளை பார்க்கலாம். கார் ஓட்டுநர் ஒருவரின் கணக்கில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி 9,000 கோடி ரூபாயை வரவு வைத்ததுதான் அது. 9,000 கோடிக்கு எத்தனை பூஜ்யம் என எண்ணும் நேரத்தில் அதை திரும்ப பெற்றது அவ்வங்கி. அதேபோல தஞ்சையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஒருவருக்கு தனது கணக்கில் 750 கோடி ரூபாய் இருப்பு உள்ளதாக தவறுதலாக வந்த குறுஞ்செய்தியால் குழப்பம் ஏற்பட்டது. பெரும்பாலான மக்களின் முக்கிய உணவுகளில் ஒன்றான முட்டை விலை இந்த ஆண்டு தமிழகத்தில் இதுவரை இல்லாத விலையேற்றத்தை கண்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 80 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது. வட மாநிலங்களில் முட்டை தேவை அதிகரித்ததோடு தமிழகம் மற்றும் கேரளாவிலும் விற்பனை அதிகரித்ததே இதற்கு காரணம் என கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். சமையலுக்கு முக்கியமாக பயன்படுத்தப்படும் தக்காளி இந்த ஆண்டு 1 கிலோ 200 ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். இதையடுத்து சென்னையில் நியாய விலைக் கடைகளில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு தமிழக அரசால் விற்பனை செய்யப்பட்டது. தக்காளியை தொடர்ந்து இஞ்சி பூண்டு விலை கூட அதிகமாகவே இருந்தது. காய்கறிகளின் விலையேற்றம் சில்லறை பணவீக்க விகிதம் அதிகரிக்க காரணமாக அமைந்தது. இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கான தனிநபர் வருமானம் குறித்து கடந்த ஜூலையில் மத்திய அரசு வெளியிட்டது. அதில் கடந்த 2022-23 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மாநில உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் தனிநபர் வருமானம் 2,73,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே முந்தைய 2 நிதியாண்டில் தமிழகத்தில் தனிநபர் வருமானம் என்பது முறையே 2,12,174 ரூபாய், 2,41,131 ரூபாய் என இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்ததில் இந்தியாவில் தமிழகம் 4வது இடத்தில் உள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் வரையிலான 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு 81,755 கோடி ரூபாய் மதிப்பில் அந்நிய முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த காலங்களில் 5,13,000 கோடி ரூபாய் மதிப்புடன் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், 3,92,000 கோடி ரூபாய் மதிப்புடன் கர்நாடகா 2வது இடத்திலும், 2,83,000 கோடி ரூபாய் மதிப்பில் குஜராத் 3வது இடத்திலும் உள்ளன. உயர் மதிப்புள்ள 2,000 ரூபாய் தாள்களை திரும்பப் பெறுவதாக சென்ற மே மாதம் ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அன்றைய தினம் 3,56,000 கோடி ரூபாய் புழக்கத்தில் இருந்ததாக தெரிவித்த ரிசர்வ் வங்கி இன்னும் 9,760 கோடி ரூபாய் திரும்ப வரவேண்டியிருப்பதாக கூறியுள்ளது. முன்னதாக 2016ஆம் ஆண்டில் 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்களை பண மதிப்பிழப்பு செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. உலக மக்கள் தொகையில் 2 பங்கையும் பன்னாட்டு வர்த்தகத்தில் 75 விழுக்காடையும் கொண்டிருக்கின்றன G20 உறுப்பு நாடுகள். இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட G20 மாநாடு இந்த ஆண்டு தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் முக்கிய அம்சம் 40 விழுக்காடு வர்த்தகத்தை அதிகரிக்கும் இந்தியாவையும் ஐரோப்பாவையும் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் வழியே இணைக்கும் பொருளாதார வழித்தட ஒப்பந்தம்தான். 2013இல் சீனா அறிமுகப்படுத்திய சிறப்பு பாதை திட்டத்திற்கு பதிலடியாக இந்த பொருளாதார பாதையை உருவாக்க நாடுகளிடையே ஒத்த கருத்தை உருவாக்கி இந்தியா வெற்றி கொண்டது இந்த ஆண்டில் தான் நிகழ்ந்தது. வணிகம் 2023 பார்த்தோம். பதிவுகள் தொடரும். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.